வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் ஏஐக்கும் போட்டிருக்காங்க, அதே மாதிரி ஜேடிஓக்கும் போட்டிருக்காங்க. போன கிளாஸில் ஏஐக்கு சர்வேயிங் சப்ஜெக்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜேடிஓ எக்ஸாமில் சர்வேயிங் டாபிக்ஸ். ஜேடிஓ எக்ஸாம் பார்த்தோன்னா சர்வேயிங் சிலபஸ் வேறு, ஏஐக்கு சர்வேயிங் சிலபஸ் வேறு. சில இடத்துல நிறையா டாபிக்ஸ் சிமிலராக இருந்தாலும் சில டாபிக்ஸ் ஜேடிஓக்கும் ஏஐக்கும் வேரி ஆகும். அப்போ ஜேடிஓக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், எப்படி இந்த சர்வேயிங் டாபிக்ஸில் எந்த டாபிக்ஸுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், செகண்டரி அண்டு மூணாவது லாஸ்ட்டாக எந்த சப்ஜெக்ட் டாபிக்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த சர்வேயிங்கில் ஃபஸ்ட்டு இந்த ஜேடிஓ சர்வேயிங்க்கு என்ன சிலபஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ஜேடிஓ சர்வேயிங், ஜேடிஓவில் சர்வேயிங் சப்ஜெக்டோட சிலபஸ்ஸு. அதில் ஃபஸ்ட் பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் சர்வே, அப்புறம் செயின் சர்வேயிங், காம்பஸ் சர்வேயிங், லெவலிங், கான்டூரிங், தியோடலைட் சர்வே, ட்ரிக்னாமெட்ரிக்கல் லெவலிங், டாக்கியோமெட்ரி, ஃபீல்ட் ஒர்க் சிம்பிள் ப்ராப்ளம்ஸு, கர்வ்ஸு, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், ரிமோட் சென்சிங், ஃபோட்டோகிராமெட்ரிக் சர்வேயிங், ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயிங், டோட்டல் ஸ்டேஷன், ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஜிஸ். இத்தனை டாபிக்ஸ் என்னென்னா நம்மளோட சர்வேயிங்கில் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, சிலபஸ் தான். இதில் இத்தனை டாபிக்ஸில் நீங்கள் மெயினாக ஃபஸ்ட்டு எந்த டாபிக்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அப்போ எந்தெந்த சப்ஜெக்ட்ஸுக்கெலாம் நீங்கள் மெயினான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ கொஷின்ஸ் அந்த ஒவ்வொரு டாபிக்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும்னா செயின் சர்வேயிங்க்கு கொடுக்கணும். செயின் சர்வேயிங்கில் மொத்தம் இந்த ஜேடிஓ பொறுத்த வரைக்கும் எத்தனை கொஷின்ஸ் செயின் சர்வேயிங்கில் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 to 5 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்டுருவாங்க. இந்த நம்மளோட ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஜேடிஓ கொஷினில் பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸுக்கு கரெக்டாக சர்வேயிங் சப்ஜெக்ட்லேருந்து 20 மார்க்ஸுக்கு எடுத்துருவாங்க. அதில் மெயினான ஃபஸ்ட்டு 5 டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செயின் சர்வே 3 to 5 கொஷின்ஸு, கர்வ்ஸ், அடுத்து கர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா 2 to 4 கொஷின்ஸு, டாக்கியோமெட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கொஷின், அதில் இன்க்ளூடட் சம்மு, அந்த டாப்பிக்லேருந்து சம் வந்துடும். கான்ட்ரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2 கொஸ்டின், காம்பஸில் 1 to 2 கொஷின். இந்த செயின் சர்வேயிங்லேருந்தும் சம் கேட்பாங்க. இதில் 5 கொஷின் இல்லைனா 5 கொஷினில் ஒரு கொஷின் சம்மில் வந்துடும். அந்த சம்மு இந்த 2 டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக சம் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த கர்வ்ஸ் டாப்பிக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் பேஸ்டு கொஷின் அதிகமாக கேட்பாங்க. அதனால் கர்வ்ஸ் டாப்பிக்கும் ரொம்ப செயின் சர்வேயிங்க்கு ரெண்டாவதாக முக்கியமாக படிக்க வேண்டிய டாபிக் எதுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்வ்ஸ் தான். கர்வ்ஸ்லேருந்து அதிகப்படியான கொஷின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து டாக்கியோமெட்ரி, அதில் 3 கொஷின் ப்ளஸ் சம்மோட. கான்ட்ரிங்கில் 2 கொஷின் கண்டிப்பாக எதிர்பார்த்துடலாம். காம்பஸ் சர்வேயிங்கில் 1 கொஷின் இல்லாட்டி 2 கொஷின் தான் கேட்குறாங்க. இந்த 5 டாப்பிக்கையும் கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கனாலே இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 15 கொஷின்ஸ் வரைக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த டாபிக்ஸ், இந்த 5 டாப்பிக்கும் ரொம்ப முக்கியமான டாபிக். அப்போ மெயினான ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டிய 6 சப்ஜெக்ட் 7 சப்ஜெக்ட்னு கூட வச்சுக்கலாம். 7 சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 ப்ளஸ் டோட்டல் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் ஹைட்ரோகிராஃபிக் சர்வே. இந்த 7 டாப்பிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. இதுலேருந்து கம்பல்சரியாக நம்ம ஒரு கொஷின் எதிர்பார்த்துலாம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதெல்லாம் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவர்ஸு, ரிமோட் சென்சிங்கு, இந்த மாதிரிலாம் டாபிக்ஸ்லாம் படிக்கணும். ஆனால் நீங்கள் இந்த சிலபஸில் இத்தனை டாபிக்ஸ் கொடுத்துருந்தாலும் சிலபஸில் பார்த்தீங்கன்னா 13 டாபிக் கிட்ட இருக்கும். இந்த 13 டாப்பிக்கில் நீங்கள் கண்டிப்பாக இந்த 11 டாப்பிக்கை நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். அது எந்த ஆர்டர்லாம் இப்போ சொன்ன ஆர்டரில் நீங்கள் படித்து தான் ஆகணும். ஃபஸ்ட்டு செயின் சர்வேயிங் படிக்கணும், அதுக்கப்புறம் கர்வ்ஸு, டாக்கியோமெட்ரி, கான்ட்ரிங், காம்பஸ், நெக்ஸ்ட்டு டோட்டல் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் இந்த ஹைட்ரோகிராஃபிக் சர்வே கண்டிப்பாக படிக்கணும். அடுத்து லெவலிங் படிக்கணும், ரிமோட் சென்சிங், ட்ராவர்ஸு, தியோடலைட், இந்த 11 டாபிக் மஸ்ட்டு. இதிலேருந்து கண்டிப்பாக கொஷின் வந்துடும். அது சில சமயம் ஏதாவது ஒரு டாப்பிக்கில் முன்ன பின்ன விட்டாலும் இந்த 7 டாப்பிக்கில் இருந்தோம், இந்த முன்னாடி சொன்ன இந்த 7 டாப்பிக்லேருந்து கம்பல்சரியாக நம்ம கொஷின்ஸ் எதிர்பார்த்துடலாம். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 15 to 18 கொஷின் வரைக்கும் இந்த 7 டாப்பிக்லேருந்தே வந்துடும். அதனால் இந்த 7 டாப்பிக்கை கம்பல்சரியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மற்ற ரிமைனிங் இருக்க டாபிக் ஆப்ஷனல்ஸ் தான். அது சில சமயம் கேட்குறாங்க, கேட்காம கூட இருக்கிறாங்க. அதுக்காக தான் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு அதிகமாக கொடுக்கணும்னா இந்த 7 டாபிக்ஸ் கொடுத்துட்டு ரிமைனிங் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த
லெவலிங், ரிமோட் சென்சிங், டிராவர்ஸ், தியோடலைட்லாம் வந்து அதுக்கடுத்து வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனால் கண்டிப்பாக 11 டாப்பிக்கும் நீங்கள் வந்து படித்து தான் ஆகணும். நீங்கள் வந்து சிலபஸ் ஃபுல்லாக வந்து படிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அதுலேருந்து சில சமயம் வந்து ஆப்ஷன்லாம் வந்து கொஷின் வந்து கேட்காம கூட இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் சிலபஸ் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறது தான் உங்களுக்கு சேஃபு. நீங்கள் வந்து மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 20 out of 20 இந்த சர்வேயிங் டாப்பிக்லேருந்து சப்ஜெக்ட்லேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 11 டாபிக்ஸையும் நீங்கள் வந்து கவர் பண்ணாலே கண்டிப்பாக உங்களால் 20 out of 20 வந்து உங்களால் எடுக்க முடியும். அதில் சில சமயம் வந்து இந்த 11 டாப்பிக்கில் ஏதாவது ஆப்ஷனல் டாபிக்ஸில் வந்து இருக்கலாம். ஸோ அது வந்து நம்மளுக்கு முக்கியம் இல்லை. பட் ஆனால் இந்த 11 டாபிக் வந்து முக்கியம். அதில் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து 20 out of 20 வந்து இந்த சர்வேயிங் டாப்பிக்கில் வந்து எடுக்கணும் அப்படின்னா, இல்லை நான் வந்து ஓரளவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், எனக்கு 15 மார்க் வந்து எடுத்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 7 டாப்பிக்கை நீங்கள் வந்து கம்பல்சரியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், உங்களால் 15 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் 7 டாப்பிக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கணும். அதுலேயும் அரைகுறையாக வந்து இல்லாமல் ஃபுல் ப்ரிப்பேர்டாக இருந்தால் தான் உங்களால் சம்ஸு எது கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ணுற மாதிரியான கண்டிஷனில் நீங்கள் இருந்தால் தான் 15 மார்க்ஸ் அது எடுக்க முடியும். இல்லைனா அதுலேயும் வந்து மார்க்ஸ் வந்து நீங்கள் விடுற மாதிரி வந்து ஆகிடும். அதனால் இந்த ஆர்டரில் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த 5 டாப்பிக்கு, அடுத்த ப்ரிஃபரன்ஸ் இந்த 6 டாப்பிக்கு. இப்படி கொடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஜேடிஓ எக்ஸாமுக்கு வந்து சர்வேயிங் சப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன புக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம், இந்த சர்வேயிங்க்கு வந்து என்னென்ன புக்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த புண்ணியா புக் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2, பசாக் புக் வந்து ஃபாலோ பண்ணலாம். டுகல் புக்கு 1 and 2, பவிகாட்டி, அரோரா புக்கு. ஸோ இந்த 5 புக்கு நீங்கள் வந்து எல்லா புக்கையும் ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஏதாவது ஒரு புக்கு இதுலேருந்து ஃபாலோ பண்ணாலே வந்து போதும். ஆனால் அந்த ஒரு புக்கை வந்து கடைசி வரைக்கும் அதவே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துவாங்க. ஸோ வந்து அதுலேருந்து திருப்பி வந்து குழப்பிக்காமல் இந்த புக்கில் நல்லாயிருக்கு, ஸோ இந்த புக்கு விட்டுட்டு அந்த புக்கு போகும், அந்த புக்கு விட்டு அந்த புக்கு போகும் அப்படின்னு சொல்லி வந்து போயிட்டே வந்துருக்காமல், ஏன்னா நீங்கள் அப்படி போக போக தான் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்து ஆகும். அதனால் நிறையா நீங்கள் வந்து பாயிண்ட்ஸை சர்ச் பண்ண உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப பாயிண்ட்ஸை நம்ம வந்து படிக்கணும்னு நினைக்காதீங்க, கண்டென்ட்டை படிக்கணும்னு நினைங்க. ஸோ எல்லா புக்லேயும் வந்து சேம் கண்டென்ட் தான் வந்திருக்கும். கண்டென்ட் தான் நம்மளுக்கு முக்கியமே தவிர சில பாயிண்ட்ஸ் வந்து முன்ன பின்ன இருக்கலாம், அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து இந்த கம்பேர் பண்ணி எந்த புக்ஸில் வந்து இந்த பாயிண்ட்ஸ் ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா அதை கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாமே தவிர கண்டென்ட்டை நீங்கள் வந்து ஒவ்வொரு புக்லேயும் வந்து இந்த புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி மாற்றி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்து போனீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் வந்து வரும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகி நீங்கள் எந்த பாயிண்ட்டுமே வந்து கவர் பண்ண முடியாமல் வந்து போயிடும். ஸோ அதனால் இப்போ புண்ணியா புக் வந்து எடுத்துக்கிறீங்கன்னா அந்த புக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதிலே வந்து டாப் டு பாட்டம் இந்த எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுற மாதிரி அந்த புக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை பசாக் புக் எடுத்துக்கிறீங்களா, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எந்த புக்குனாலும் சரி அது உங்களோட விஷயத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வந்து கரெக்டாக படிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் அந்த புக்கை வந்து செலக்ட் பண்ணி உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி புக்கை வந்து செலக்ட் பண்ணி அந்த புக்கை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணியே வந்து வாங்க. ஸோ அதில் வந்து என்ன நோட்ஸ் வந்து அது எப்படி எடுக்கிறது அந்த நோட்ஸை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸை வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நோட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்படி ப்ரிப்பேர் பண்ணால் தான் உங்களால் வந்து மார்க்ஸ் வந்து இந்த சப்ஜெக்டில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நிறையா மெட்டீரியல்ஸ் வந்து சர்ச் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் வந்து குறிப்பிட்டு ஒரு மெட்டீரியலை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து வந்தீங்கன்னா உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த சர்வேயிங்கான புக்ஸ். ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது பாலிடெக்னிக் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த புக்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வந்து கிடையாது. இந்த புக்கு சர்வேயிங் பொறுத்த வரைக்கும் நிறையா புக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த புக்ஸ் வந்து இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால இந்த புக்ஸ் வந்து சொல்லியிருக்குது. ஸோ இது தவிர்த்து அகாடமிக் புக்கு தான் இருந்தாலும் சரி, இல்லை நீங்களே ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் இருந்துச்சுன்னா சரி, இல்லைனா வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் புக்கு இருந்துச்சுன்னா சரி, எந்த புக்கு இருந்தாலும் சரி அந்த ஒரு புக்கை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து வாங்க. ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த ஜேடிஓ எக்ஸாமுக்கு சர்வேயிங் டாபிக் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு எதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கறது அப்படின்றத இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த இம்பார்ட்டன்ஸு தகுந்து நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். ஸோ இது வரைக்கும் கர்வ்ஸ் டாப்பிக்லாம் வந்து படிக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜேடிஓ எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கர்வ்ஸ் டாபிக் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆர்டரில் இது வரைக்கும் வந்து நிறையா பேருக்கு வந்து சில கன்ஃபியூஷன் வந்து இருக்கலாம், இந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து எந்த டாபிக் வந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் வந்து இருந்திருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறமாவது நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து இந்த ஜேடிஓ எக்ஸாமில் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு இப்போ சர்வேயிங் எப்படி போட்டோமோ அதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து எப்படி ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்து படிக்கிறது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.